எங்காச்சும் திட்டு விழுமா? எங்க ஊர்ல திட்டு விழும். குளிக்கவே தண்ணீராத காலத்துல கூறு கட்ட கிறுக்கு என்ன பண்ணிட்டு பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்க ஊர்ல ஆறு, கிணறு, கண்மாய், ஊரணி எல்லாமே எல்லா வருஷமும் வறண்டு போய் தான் இருக்கும். இப்படி வறட்சியவே அடையாளமா கொண்ட எங்க ஊருக்கும் வரலாற்றுல நடந்த மூக்கறுப்பு போர் அப்படிங்கிற கொடூரமான போருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதைத்தான் இந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருக்காங்க. மூக்கறுப்பு போர்ல ஆப்ப நாட்டு வீரர்கள் செஞ்ச தியாகத்துக்காக ஒரு அரசர் ஒரு பரிசை கொடுக்குறாரு. அந்த பரிசு வறட்சியில இருந்த அவங்க ஊரை மீட்டெடுக்குது. ஆனா அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி கவனக்குறைவுனாலயோ அறியாமனாலயோ அந்த பரிசு பறிபோகுது. மீண்டும் அந்த நாடு வறட்சியை மட்டுமே சந்திக்குது. இப்பவும் வறட்சியா தான் இருக்கு. ஆனா முயற்சி செஞ்சா நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் அந்த பரிசு மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வறட்சியில இருந்து மீண்டும் எடுத்துடலாம் அந்த நாடை. அது என்ன பரிசு? எந்த அரசர் யாருக்காக கொடுத்தாங்க? அது என்ன மூக்கறுப்பு போர்? ஆப்ப நாடுன்னா என்ன? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ராஜகுமார் அவர்களுடைய மன்னரம். சும்மா பேச்சுக்கெல்லாம் எங்க ஊரு அப்படின்னு நான் சொல்லல. நிஜமாவே இந்த கதை எங்க ஊரை பத்தியான கதை தான். ராமநாதபுரம் மாவட்டம். வறட்சின்னு சொன்னாலே நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிருப்பீங்கனால நிறைய திரைப்படத்துல சொல்லியிருப்பாங்க. உன தனியாத காட்டுக்கு மாத்திடுவேன் அப்படின்னு. தனியாத காட்டுனா ராமநாதபுரம் தால. எல்லா படத்துலயுமே ராமநாதபுரம்னாலே வறட்சியானா காமிச்சிருப்பாங்க. அது தப்பு அப்படின்னு நான் சொல்லல. அது முழுக்க முழுக்க உண்மைதான். உன்னை தனியார் காட்டுக்கு நான் மாத்திடுவேன் அப்படின்னு சில போலீஸ் ஆபீசர் அதிகாரிகள்லாம் சொல்லும் போது அவங்க பயப்படுவாங்க. அதை பாக்குறவங்களுக்கு ஒரு கேலியா இருக்கலாம். ஒரு கேலியா சித்தரிக்கிற மாதிரி தான் அது அந்த டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இருக்காது. ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். நான் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும் போது யோசிப்பேன், ஏன் நம்ம ஊர் இப்படி சொல்றாங்க, நம்ம ஊர் ஏன் இப்படி வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா எங்க ஊர் வறட்சியா தான் இருந்திருக்கு ஒரு காலத்துல. அந்த வறட்சியில மீட் எடுத்திருக்காங்க. ஆனா மறுபடியும் வறட்சியா ஆயிடுச்சு. இப்போ முயற்சி பண்ணா கூட மறுபடியும் வறட்சியில மீட் எடுக்கலாங்கிறத நான் இந்த புத்தகம் பற்றிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் தான் சொல்லணும். மூக்கறுப்பு போர் அப்படிங்கிற ஒரு போரை பத்தி அழகா சொல்லியிருந்தாங்க. அந்த போர் மூலமா தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி வறட்சியில இருந்து மீட் எடுத்தாங்க, மறுபடியும் எப்படி வறட்சிக்கு உள்ளாச்சு, மறுபடியும் எப்படி மீட் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. மூக்கறுப்பு போர்னா என்ன? மூக்க அறுக்கிற போரா? ஆமாங்க, மூக்க அறுக்கிற போர் தான். ஒரு கன்னட மன்னர், அவருடைய பேரு காந்தி வீரர். அவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க, இல்லைன்னா ஒரு நாட்டை கைப்பற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டுல உள்ள மக்கள் வித்தியாசமே பார்க்காம சின்ன குழந்தையில இருந்து, அதாவது பச்சின குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் அவங்க மூக்கெல்லாம் அறுத்து விட்டுருவாரு. அவருக்கு அது ஒரு பழக்கம். ஒரு வெறி கொண்டவங்க இறக்கமே பார்க்கவே மாட்டாங்களா. ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா கைப்பற்றுறதுக்கா என்ன வேணாலும் பண்ணுவாராம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர்னால கொலை செஞ்சவங்களை விட அவர்னால மானத்தை இழந்து தற்கொலை செஞ்சவங்கலாம் அதிகமா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா. குறிப்பா அவருக்கு மூக்க இருக்கிற பழக்கம். அவர் மட்டும் கிடையாது, அவருடைய படையில உள்ளவங்களும் அந்த மாதிரி மூக்க அறுத்து விட்டுருவாங்களா. இப்படி ஒரு கொடூரமான மன்னரை வச்சுதான் இந்த புத்தகத்துல ஆரம்பிப்பாங்க. ஆனா ஹைப் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா கவிதை நடையில இருக்கும். அதாவது இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. கவிதைகள் எல்லாம் புத்தகம் ஃபுல்லாமே எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த புத்தகத்துல 302 பக்கங்கள் இருக்கு. 302 பேஜஸ் இருக்கு. ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்காதீங்க. வெறும் 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சிடலாம். எனக்கு ஒரு படம் பார்க்குற ஃபீல் இருந்துச்சு. ஒரு பாகுபலிலாம் இருக்கும்ல, அதோட ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க போர், ஓகேவா, போரை பத்தி எழுதினாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த போர் நடக்கிற இடம், அதுக்கப்புறம் போருக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ முழுக்க முழுக்க போரை பத்தி இருந்தது. போரே அடிக்கல, நல்லா இருந்தது. இந்த காந்தி வீரனுக்கு நிறைய ஹைப் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரகுநாத சேதுபதி, எங்க ஊரு ராஜா வருவாரு, அவருக்கு நல்லா ஹைப் கொடுத்துருந்தாங்க. ஸோ படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் போர் நடக்கும் போது நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் காமெடியா இருந்தது. ஓ இப்பெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல இப்படிலாம் போர் இருக்கும் போல அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா ஒரு பெரிய மெசேஜ் இருக்கும். எப்படி எங்க ஊரை வறட்சியில இருந்து மீட்கலாம், அதை பத்தியும் அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு போரே அடிக்காது. மஸ்ட் ரீட் இந்த புக். உங்களுக்கு நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம ஊர் பத்தியான புக்கு கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாத்துருங்க. சரி, ராமநாதபுரத்தை பத்தியான கதை. ஏன்டா கன்னட மன்னர்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம்.
ஏன் அப்படின்னு சொல்றேன். இந்த புக்கை வந்து கன்னட மன்னரை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, காந்தி வீரன். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மதுரையை வந்து டார்கெட் பண்ணுவார். நெக்ஸ்ட் மதுரை தாண்டா அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை எப்பேற்பட்ட ஊரு, நல்ல செழிப்பான ஒரு தண்ணிக்கு மதுரையில பஞ்சமே கிடையாது இல்லையா, ஒரு அமைதி பூங்கா, ரொம்ப அழகான ஒரு நகரம் தான் மதுரை. மதுரையை வந்து டார்கெட் வைக்கிறாரு, மதுரையை தூக்குறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 17ஆம் நூற்றாண்டுல யார் மதுரை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா திருமலை நாயக்கர் மன்னர். அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 70 வயசுக்கு மேல வந்து ஆச்சு. இதுக்கப்புறம் மகன் கிட்ட வந்து ஒப்படைச்சிடலாம், பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் மகனுக்கு அப்படிங்கிற ஐடியாவோட அவர் வந்து இருக்காரு. அப்போதான் அவருக்கு செய்தி வருது, காந்தி வீரனோட படை நோக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே அவர் வந்து கதி கலங்கி போயிட்டாரு. உதவியை வந்து நாடுறாங்க நிறைய சிற்றரசர் கிட்ட, எல்லாருமே வந்து பேக் அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவர் கூட வந்து போட்டி போட முடியுமா காந்தி வீரன் கூட, எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. அப்போதான் எங்க ஒரு ராஜா ரகுநாத சேதுபதி அவர் வந்து வராரு. நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே முன்னெடுத்து வராரு. அவர் வந்தக்கப்புறம் தான் இன்னும் சில பேரும் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க திருமலை நாயருக்கு உதவி பண்ண. ரகுநாத சேதுபதி அவருக்கு கொஞ்சம் கூட பயமே வந்து கிடையாது. ஆப்பநாட்டு படை வீரர்களோட சேர்ந்து அவர் வந்து போறாரு. ஆக்சுவலி இந்த புக்கோட பேரே வந்து மன்னர ஆப்பநாடும் ஆயக்கட்டும். நான் அதை சொல்ல வந்து மறந்துட்டேன். ஆப்பநாடுனா என்ன அப்படின்னா 448 கிராமத்தை உள்ளடக்கியதுன்னா வந்து ஆப்பநாடு. அந்த நிலப்பகுதியோட தலை கிராமத்தோட பேர் வந்து ஆப்பனூர். இந்த புத்தகத்தோட பேரே வந்து மன்னரம் ஆப்பநாடும் ஆயக்கட்டும் தான். ரகுநாத சேதுபதிக்கு எப்படி பயமே இல்லையோ அதே மாதிரிதான் ஆப்பநாட்டு வீரர்களுக்கும் கொஞ்சம் கூட பயமே வந்து கிடையாது. பிறந்ததுல இருந்தே வறட்சியை பார்த்தவங்களுக்கு எப்படி இந்த பயம்லாம் வந்து இருக்கும். தைரியமா அவங்க வந்து போறாங்க. இதுக்கப்புறம் வந்து போர்க்களம், போர் வந்து எப்படிலாம் நடக்குது, எப்படிலாம் வந்து கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, ஜெயிக்கிறாங்களா தூக்குறாங்களா, இதுதான் வந்து கதையா வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்படியே போர் முழுக்குல வந்து நம்ம வந்து போயிடுவோம். முழுக்க முழுக்க போர் தான் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் கடைசியில போர்ல தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா, இது வந்து ஸ்பாய்லர் தான், கண்டிப்பா வந்து ஜெயிச்சிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரகுநாத சேதுபதி அவர்கள் தான் இல்லையா. அப்போ முதலா ரகுநாத சேதுபதி அவர்கள் திருமல நாயக்கர் கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்பாரு. ரொம்ப தங்கி தங்கி தான் வந்து கேட்பாரு. ஏன்னா அது வரைக்கும் அவரு கடவுள்கிட்ட கூட எதுவுமே வந்து கேட்டது கிடையாதா. ஆனா தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் முதல் முறையா ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்டார் தெரியுமா? கோடி கோடியா தங்கம் கேட்கல, வைரம் கேட்கல, பொற்காசுகள் வந்து கேட்கல. அவர் என்ன கேட்டாருன்னு தெரியுமா? வெறும் தண்ணி தான். எங்க ஊருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், இதைத்தான் வந்து அவர் வந்து கேட்டாரு. திருமலை நாயக்கரும் கொஞ்சம் கூட யோசிக்காம அள்ளி கொத்துட்டாரு. நீங்க வரியே கட்ட வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. அப்படிதான் வறட்சியில இருந்த எங்க ஊரை ரகுநாத சேதுபதி அவர்கள் வந்து வறட்சியில இருந்து மீட்டெடுக்கிறாங்க. ஆனா அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி அலட்சியத்தினாலையும் கவனக்குறைவினாலையும் மறுபடியும் எங்க ஊர் வந்து வறட்சியை சந்திச்சுச்சு. இப்போ வரைக்கும் வறட்சியில மட்டும்தான் வந்து இருக்கு. அதுக்கான காரணத்தையும் இந்த புத்தகத்துல வந்து அழகா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் வந்து சொல்றேன். எப்படி வறட்சியில மீட்டெடுக்கலாம் அப்படின்னு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்திபனூர் பக்கத்துல வைகை ஆற்றுல இருந்து பரளையாறு அப்படின்னு ஒரு கிளை நதி வந்து பிரியும். அந்த நதியில இருந்து கமுதி பக்கத்துல ரகுநாதன் கால்வாய் பிரியும். அந்த கால்வாயில இருந்து புல்வாய்க்குளம் அப்படிங்கிற இடத்துல ஆப்பனூர் கால்வாய் வந்து பிரியுது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா பரளை ஆற்றுக்கு தண்ணீர் வராதபடி ஒரு மதகு எப்பவுமே வந்து அடைக்கப்பட்டிருக்கு. அந்த மதகு திறந்தா மட்டுமே ஆப்பநாட்டுக்கு வந்து வைகை ஆத்துல இருந்து தண்ணி வரும். இதுதான் வந்து மெயினான பிரச்சனையே. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தெளிவா வந்து எழுதியிருக்காங்க. இதை பண்றதுக்கான முயற்சியும் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. யார் எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் ராஜ்குமார் அவர்கள். இவரும் ஒரு முக்கியமான காரணம். இவர் கூட சேர்ந்து இன்னொரு 3 பேரை வந்து அவர் வந்து சமர்ப்பணத்துல வந்து சொல்லியிருப்பாரு. சிவா, அதுக்கப்புறம் நவநீதன் ஐயா, மாரிமுத்து ஐயா, இவங்க தான் வந்து ரியல் ஹீரோஸ். எனக்கு வந்து ரகுநாத சேதுபதி அவரை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, நீங்கள் புக் படிக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமர்ப்பணத்தில் இவங்க பண்ண விஷயத்தை இவங்க என்னெல்லாம் வந்து நடவடிக்கைலாம் எடுத்தாங்க, இன்னும் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க, போராடிட்டு தான் வந்திருக்காங்க. இதை படிக்கும் போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஊரில் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் இவங்க 4 பேர் தான் வந்து போராடிட்டு வந்து இருக்காங்க. ரொம்ப பெருமையான நேரத்தில் கஷ்டமாக வந்து இருந்தது. நம்மளும் ஏதாச்சும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு, யோசிக்க வச்சது இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தோட எண்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, விரைவில் 2ஆம் பாகம் இனிப்பான செய்தி தரும் என்ற நம்பிக்கையோடு அப்படின்னு. கண்டிப்பா 2வது பாகம் நீங்க சீக்கிரமாவே எழுதுவீங்க. அதுல எங்க எல்லாத்துக்குமே ஒரு இனிப்பான செய்தி சொல்லுவீங்க. ஆல் த பெஸ்ட். ஏன் வந்து மதகு வந்து இழுத்திருக்கப்படல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில நிறைய காரணங்கள் வந்து சொல்றாங்க. அரசியல் ஒரு விஷயம் அந்த புக்ல வந்து ரொம்பவே பிடிச்ச லைன் வந்து வாசிச்சு காட்டுறேன்.
இனி மதகை திறக்க சொல்லி மன்றாடினாலும் தவறில்லை. அழும் குழந்தைக்கே பால் என்ற நீயும் கட்டாயமாக அழு. ஆனால் அரசுக்கு 6 கோடிக்கும் மேலான குழந்தை, எனவே சத்தமாக அழு. நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல படிச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் இந்த புக் தான். என் ஊரை பத்தியான புக்கு அப்படின்னு நான் சொல்லல. ஒரு வரலாற்று நாவல், ஒரு உண்மை கதை. இப்போ ஒரு பெரிய சேஞ்சஸை உண்டாக்கக்கூடிய ஒரு புக். அதனாலதான் நான் பெஸ்ட் புக் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த புக்கை படிக்கணும், படிச்சே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி புக்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு சில சிந்தனை தோணும். நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்ம சிந்திக்கவே ஆரம்பிப்போம், சிந்திக்க வைக்கும் இந்த மாதிரி புத்தகம் தான். கண்டிப்பா படிச்சு பாருங்க. நான் புக்கை பத்தி, ஆத்தரை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ண, டீட்டெயில செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.